ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணக்குடி வந்தாச்சுன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பார்க்காம போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க எவ்வளவு அழகான மரங்கள், பறவைகள், வெளிநாட்டுள்ள பறவைலாம் பறந்து பறந்து போகுது. இந்த பறவைக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருன்னா குளித்தாரம். ஏன் குளித்தாரம் சொல்றாங்கன்னா, இந்த பறவை வந்து தண்ணீருக்குள்ளாடி போய் மீன் பிடிச்சிட்டு வருமா, அதுதான் அந்த பறவைக்கு குளித்தாரம் பேர் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பாலம் வந்து மணக்குடி பழைய பாலம். இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள சுலாமி பாலம். நம்ம சின்னதா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் என்னன்னா சால்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர்ல வளரக்கூடிய ஸ்பெஷல் மரங்கள். இந்த மரங்கள் எல்லாம் உப்பு தண்ணீர்ல கூட வாழ முடியும். ஏன் நமக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நமக்கு முக்கியம்னா அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். முக்கியமா கோஸ்டல் ப்ரொடக்ஷன், அதாவது கடல் அலைகள் எல்லாம் வேகமா வரும்போது இந்த மரங்கள் எல்லாம் ஒரு சுவர் மாதிரி நின்று கடற்கரை, அதாவது கோஸ்டல் லைன்ஸ் வில்லேஜையும் புயல், சுனாமி, சைக்ளோன் பாதிப்பு பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஃபிஷஸ், நண்டு, பேட்ஸ் எல்லாமே இந்த மரங்கள் நடுவில் பாதுகாப்பா வாழ்ந்துட்டு வருது. இந்த மேங்க்ரோவ் மரங்கள் மற்ற காடுகளை விட ரொம்ப வேகமா அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா மரங்களை வெட்டுறது, டீஃப்ரோஸ்டேஷன், அது மட்டும் இல்லாம தண்ணீர் மாசுபாடு, பொல்யூஷன், காலநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்சஸ், அர்பன் டெவலப்மெண்ட் காரணங்களால மரங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பத்தி தெரிய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம மணக்குடி பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை.